ரொம்ப தன்மையாக எஸ்ஜே சூர்யா இந்த ஸ்பைடர் படத்தில் சொல்கிற மாதிரி எதுக்கு வாழ்றீங்க செத்துறீங்க அந்த மாதிரி ரொம்ப பொலைட்டாக சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரை. ஓகே ஃபைன் ஓகே. ஒரு சீனில் மண்டபத்தில் ஏறி குதிக்கிற சீன் வரும். ஐ திங்க் அந்த ஒரு சாங் ஒசரமான சாங் முடிஞ்சானே. ஆமாம் ஆமாம். அந்த டேக் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 டைம்ஸ் இருக்கும். ஓ, இவர் ஏறி அத்தனை டைம் குதிச்சாரு. ஓகே ஓகே. அண்ட் ஃபைட் சீன்லேயும் அதே மாதிரி அந்த ரோல் பண்ணுறது ஒரு சீன் வரும் ஃபைட்டில். ஆமாம். ஃபஸ்ட்டு 2 பர்சன் அடிச்சுட்டு அதுவும் வந்துட்டு திரும்ப விழுந்து முதுகில் நல்லா அடி விழுந்துருச்சு. ஓகே. ஸோ அது ஒரு நம்ம ஸ்பேஸ் விடணும், டைம் விட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியும் கேட்கல. ஓகே. ஏன்னா நமக்கு டைமிங் இல்லை அங்கே மண்டபத்தில். ஸோ எடுத்துடலாம்னு சொல்லி அந்த ஃபைட்லேயே நிறைய அடி. ஓகே. ஸோ அப்போ இருந்து இவருக்கு ஒரு பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே. இப்போ வரைக்கும் இருக்குது அந்த விஷயம். புரியுது. பட் அந்த ஒரு பேஷனேட் வேணும்ல நமக்கு. கண்டிப்பாக. ஓகே. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் பிரதர். எனக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு 10 minutes மேபி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்வர்ட்னஸ் இருந்தது. ஏன்னா இது உங்கள் ரோலை வில்லனாகவும் அவங்க கரெக்டாக போர்ட்ரேட் பண்ணல, ஹீரோவாகவும் அவங்க போர்ட்ரேட் பண்ணல. ஒரு மாதிரி ஒரு கிரே ப்ளஸ் ஒரு ஜோனில் தான் இந்த கேரக்டர் ட்ராவல் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணுறதுக்காக போகிறீங்க, பட் அந்த ஸ்டாப் பண்ணதுக்கு அடுத்து அதை முழுசாக நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கேரக்டரோட ஐடியாலஜி. கரெக்டாக அது ஸ்டாப் பண்ணி நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும், நம்ம பின்னாடி எவன் இருந்தாலும் கொண்டுடலாம். டுவர்ட்ஸ் த எண்டு தான் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் டெவில் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. அது வரைக்குமே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்ஸ்டுலேயே தான் உங்கள் கேரக்டர் இருந்தது. ஓரளவுக்கு அது நீங்கள் கரெக்டாகவும் புரிஞ்சு பண்ணியிருந்தீங்க. 2-3 இடத்துல உங்களுக்கு பேரலாக ஏதோ ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குற மாதிரி நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தீங்க. அது என்ன மைண்டில் வச்சு அதை பர்ஃபார்ம் பண்ணீங்க? அதை ஆக்சுவலாக ஒரு ஹாலிவுட் மூவி ஒன்று பார்த்தோம். ஓகே. நான் தான் பார்த்தேன் அதை. ஓகே. அதில் வந்துட்டு ஒரு பியூரஸ்ட் ஈவில்னஸ் வந்து அழகாக அது ஒரு வயசான கேரக்டர் தான் அதை பண்ணியிருப்பாங்க. என்ன மூவி ஞாபகம் இல்லை. அவங்க எப்படின்னா ஒரு பிரசிடென்ட் ரேஞ்சில் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் ஒன்று ஓடும். ஓகே. ஸோ அவங்கள அந்த மைண்ட் வாய்ஸ் தான் லீடே பண்ணணும். ஓகே. ஸோ அந்த நாட்டுக்கு என்ன பண்ணணுமோ எதுவாக இருந்தாலும் அந்த வாய்ஸ் தான் அவர் லீட் பண்ணணும். ஸோ அந்த சீனை பார்த்த உடனே நாங்கள் அந்த மூவி அந்த ஸ்டோரி மேக்கிங்கில் இருக்கும்போது நான் இவனுக்கு சஜஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பார்ட் இருந்ததுன்னா நம்ம கதைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சின்ன இது கொடுத்தேன். எனக்கு என்னென்னா நான் ஏன் அதை சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு கிட்ட சைக்கிக் ரோல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அவனுக்கு சஜஸ்ட் பண்ணேன். எனக்கு செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. ஓகே. அதனால் அவனுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இவர் ரொம்ப பொலைட்டாக ஒரு பெரிய சாடிஸான மேட்டர் சொல்லி ரொம்ப தன்மையாக எஸ்ஜே சூர்யா இந்த ஸ்பைடர் படத்தில் சொல்கிற மாதிரி எதுக்கு வாழ்றீங்க செத்துறீங்க அந்த மாதிரி ரொம்ப பொலைட்டாக சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரை. ஓகே ஃபைன் ஓகே. ஸோ அப்படி தான் இந்த கேரக்டர் உருவாச்சு. ஃபைன். இப்போ மியூசிக் ஆக்டிங் ஓகே. அது ஓகே. மியூசிக் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் மேஜர் ரோல் அதுதான் ப்ளே பண்ணுது. ஏன்னா நிறையா பில்டப் ஷாட்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நிறையா அங்கங்கே சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு வந்து நீங்கள் அங்கங்கே ரிவீல் பண்ணியிருக்கீங்க. டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் ஒரு ஹை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு மியூசிக்காக நீங்கள் என்னென்ன மாதிரி இதில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? மியூசிக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு ஆக்சுவலி உங்களுக்கு? ஆக்சுவலாக இந்த படம் முடித்து தம்பி கொடுத்துட்டான். எவ்வளோ நாள்னு ஆகும் அப்படின்னு கேட்டான். ஒரு 15 daysரா முடிச்சு கொடுத்தாருவேன் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்துட்டு 1.5 year இதுக்கு எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 4 BGM இவனுக்கு நான் போட்டு கொடுத்துட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு தான் மீதி எல்லா BGM இவன் கையில் வருது. அது வரைக்கும் சாரி இன்டர்ப்ட் பண்ணதுக்கு. இந்த 15 நாளுக்கு பதிலாக 1.5 ஒய்யாருன்னு கொடுத்தீங்க. என்ன 1.5 வருஷமா என்ன? ஐயோ அப்படிதான். இதுக்கு நடுவில் நம்ம 4 BGM போட்டு முடித்ததுக்கப்புறம் இவன் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட். ஓகே. நானும் அதுக்கப்புறம் ஒர்க்கு போகிற ஸ்டேஜில் இருந்தனால எனக்கு அதை பண்ண முடியல. ஓகே. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சேல்ஸில் இருந்தேன் ஆக்சுவலாக. மார்க்கெட்டிங் இல்லை இந்த
எப்படி சொல்கிறது, கிளாத்திங் சேல்ஸ். ஓகே ஓகே. நீங்கள் இங்கே லோக்கல் தானா? லோக்கல். ஓகே ஓகே. அங்கே இருந்தேன். எனக்கு சேர்ந்த புதுசில் ஒர்க் பண்ண ஈஸியாக இருந்தது. நைட்டு காலையில் பார்க்காம அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அங்கே ப்ரெஷர் ஓவர் ஆகிறதுனால எனக்கு பண்ண முடியாது. புரியுது. அது கொஞ்ச நாளாக ஏதேதோ நடந்து எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஓகே. அது ரொம்ப பெருசானதுனால ஒரு அந்த 6 மாத கேப் ஒன்று வந்துச்சு. ஓகே. அந்த 6 மாத கேப்புக்கு அப்புறம் ஓகே நம்ம ஆரம்பித்து நம்மளே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இவங்க கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டேன், வேற ஆள் பார்த்துருங்க தயவு செஞ்சு, என்னை போடுறாங்க, இதுக்கு மேலே எனக்கு செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டேன். இவன் கரெக்டாக 2 பேருமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஒரு கட்டத்தில் இவன் ஓகே சொல்லி இவனும், ஆனால் அப்பயும் இவன் ஓகே சொல்கிறது கூட கொஞ்சம் வழியில் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 6 மாதம் 1.5 வருஷம் இன்னைக்கு அவருக்கு மனுஷன் இது இல்லாமல் மியூசிக் பண்ணால் ஏதோ பண்ணணும்னு ஒரு விஷயம் ஃபிக்ஸ் ஆகிட்டா. ஃபிக்ஸ் ஆகி அதில் இது சேஞ்சஸ் இல்லாமல் இருந்துச்சு. ரெண்டாவது நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. இப்போ நாங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போனால் அவன் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வைப்பான்னு எங்களுக்கு தெரியாது. இல்லை அப்படி நம்ம ட்ரை பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணியிருக்காரு, வந்து அவர் ஒரு பிளான்ல ஒரு ஸ்டைலில் போட்டிருக்காரு. நம்ம திரும்ப இந்த ஸ்டைல் கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் கண்டிப்பாக பிரேக் பண்ணிட்டேன். அப்படியே விட்டுருங்க அவனே விட்டேன். அப்புறம் நடக்குதுன்னு சொல்லி அவ்வளோதான். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வேலையை விட்டேன். வேலையை விட்டு இந்த படத்துக்குன்னு உட்காந்து ஒரு 6 டேஸ்ன்னு நினைக்கிறேன். 6 டேஸில் 11 பிஜிஎம்ஸ் ஒட்டுக்காவே போட்டு கொடுத்துட்டேன். ஓகே. அதுக்கப்புறமா வர பிஜிஎம்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே. மிக்ஸ் மாஸ்டரிங்லாம் நீங்களே பண்ணீங்க? இல்லை அது தெரிஞ்சவங்க டீம் அவர் தான் பண்ணார். ஓகே. ஸோ அப்படி தான் மியூசிக் ஒர்க் முடிஞ்சு. ஓகே. இப்போ நீங்கள் வீட்டில் ஒரே பையனா இல்லை? இல்லை அண்ணா இருக்காங்க. ஸோ எல்லாருமே தம்பி அந்த மாதிரி தான் இருக்கீங்க. சரி ஓகே. இப்போ நீங்கள் எதனால இந்த ஆக்டிங் சினிமாக்குள்ளே வரணும்னா உங்களுக்கு என்ன பேஷன், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இது? சரி சில சுற்றி இருக்கிற கேங் த்ரூவாக உங்களுக்கு அது அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சா? இல்லை சின்னதுலேருந்தே? இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு சிவகார்த்திகேயன், அனிருத். ஓகே. இவங்க 2 பேர்னால தான் நான் இங்கே உட்காந்து. ஓகே. ஏன்னா அவரை வந்து நான் டிவியிலேருந்தே பார்த்துட்ருக்கேன், மக்களோட ஃபேனு. அண்ட் அனிருத் வந்து வளர்ந்து வர ஸ்டேஜ், 2 பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக வளர்ந்து வர ஸ்டேஜ். ஓகே. காக்கி சட்டை ரிலீஸ் ஆன டைம். ஓகே. அப்போ தான் நான் தடவை அவர் படத்துக்கு தேட்டருக்கு போகிறேன். ஓகே. அந்த தேட்டரில் பார்த்தீங்க? சண்டிகாவில் தான் நானும் பார்த்தேன். அப்போ பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய படம் பார்த்துருக்கேன், ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் தோணலை, கனெக்ட் ஆகும். தடவை அங்கே போய் பார்க்கும்போது என்னவோ தெரில, எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாருமே கொண்டாடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படியா? அந்த ஒவ்வொரு சீன் வரும்போது அவரோட என்ன சொல்ற பில்டப் சீன்லாம் வரும்போது கத்துறாங்க. எதுக்கு கத்துறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரு மியூசிக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இப்படி ஆக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு, எனக்கு மெயினாக ஃபஸ்ட் டைம் மியூசிக் தான் ஸ்டார்ட். எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நீங்கள் நடிக்கும்போது எனக்கு இந்த டவுட் இருந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, வேலை சொல்லுங்கள். ஸோ அப்படி தான் நான் தேட்டரை விட்டு வெளியே வரும்போது நான் ஒரே ஒன்று தான் தாட்டில் இருந்தது, எப்படியா மியூசிக் டைரக்டர் ஆயிரும். ஓ, மியூசிக் டைரக்டர் ஆயிரும். ஓகே. அப்படிங்கிறதா இருந்தது. ஆனால் எப்படி ஆகணும்னு எனக்கு தெரியல. ஸோ 9th 10th 11th 12th அப்படின்னு போய் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் மியூசிக் கிளாஸ் சேர்ந்தேன். 3 வாரம் போயிருப்பேன். என்ன படிச்சிருக்கீங்க? ஃபேஷன் டிசைனிங். ஓகே ஓகே. இங்கே ஈரோட்லேயே நந்தா ஆர்ட்ஸில் படித்தேன். நந்தா ஆர்ட்ஸில் ஃபேஷன் டிசைனிங்லாம் இருக்கா? ஓகே ஓகே, சொல்லுங்கள். அப்போது ஃபஸ்ட் இயரில் மியூசிக் கிளாஸ் சேர்ந்தேன். 3 கிளாஸ் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு போக பிடிக்கல. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோங்க. நம்ம இருக்கிற மைண்ட் செட்டுக்கு இம்மிடியட்டாக பிஜிஎம் கூட வாசிக்கணும். கிட்டத்தட்ட என்னவா சாரி கமலே நிற்கிறதான் இருந்தாங்க. எனக்கு அதுக்கு மேலே முடியும் இல்லைனால சரி நம்ம யூடியூப் பார்க்க தாவ ஆரம்பித்தேன். ஓகே. யூடியூப்பில் வந்துட்டு ஒரு எனக்கு பேசிக்கு உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன் இல்லையா? ஆமாம். ஸோ அதுவே தெரியாத ஒரு டைம் பாட்டை ஜஸ்ட்டு அனிருத் அண்ட் டீமான் அவர்களோட சாங், 2 பேர்த்தோட சாங்கை மட்டும் கேட்டு மியூசிக்னால் என்னன்னே தெரியாமல் ஒரு 15 சாங் பண்ணேன்.
ஓகே 15 சாங் பண்ணிட்டு ஓகே இதுதான் பாட்டு போல் அப்படின்னு நாங்கள் 3 பேரும் நினச்சி அப்படி போயிட்டு இருந்தோம். அப்புறமா தான் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணி ஒரு முறையாக என்னென்னு பார்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இறங்கி பேசிக்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பேசிக்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சாங் பண்ணேன். அதுக்கப்புறம் தாண்ட முடியல. அந்த ஒரு அதாவது தெரியாமல் 15 பண்ணதுக்கு தெரிஞ்சு ஒரு 10க்கு மேலாம் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்துட்டு இன்னும் நமக்கு பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு நமக்குள்ளே வருது. புரியுது. கேட்குறவங்க அதாவது ஏதோ ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறத தாண்டி கேட்டால் அவங்களுக்கு அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும். என்ன அதாவது நம்ம என்ன இன்டென்ஷனோட பாட்டு பண்ணுறோமோ அந்த இன்டென்ஷனோட அவங்க ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இப்போ ஆக்டிங் வந்து ஆக்சிடெண்ட் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு? கிட்டத்தட்ட. ஓகே, பட் மியூசிக் தான் உங்களுக்கு ப்ராசஸ். ஓகே, ஃபைன்.